ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏகே பிளாக்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து மைசூர்லேருந்து ஈரோடு பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். எந்த ரூட்டில் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நஞ்சன்கூடு, சாம்ராஜ் நகர், சத்தியமங்கலம் வழியாக தான் போகிறோம். இப்போ நம்ம நஞ்சன்கூடுக்கு முன்னாடி இருக்கோம். இந்த இடத்துல இப்போ நம்ம கபினி ரிவரை கிராஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, ட்ரெயின் பிரிட்ஜு, ரோட் பிரிட்ஜு ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் இப்போ வரப்போகுது. ஆனால் அந்த பிரிட்ஜு வந்து இப்போ ஃபங்க்ஷனல் இல்லை, 100 இயர்ஸ் ஓல்டு பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் அந்த பிரிட்ஜ், ரெட் கலரில் இருக்குது பாருங்கள். இதுதான் நான் சொன்ன அந்த 100 இயர்ஸ் ஓல்டு பிரிட்ஜ். இதில் ரயில்வே ட்ராக்கும் இருந்தது, ரோடும் இருந்தது ஒரு காலத்தில். இப்போ இது வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. மைசூர்லேருந்து நீங்கள் சாம்ராஜ் நகர் போனீங்கன்னா இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணாமல் உங்களால் போக முடியாது. அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான பிரிட்ஜ் இது. அண்ட் நடுவில் நான் வந்து வீடியோ எடுக்க முடியல. சாம்ராஜ் நகர் கிராஸ் பண்ணியாச்சு. தூரத்தில் வெஸ்டர்ன் காட்ஸ் தெரியுது பாருங்கள். அந்த ரேஞ்சஸில் தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ பஸ்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மவுண்டன் கிட்ட தான் போயிட்டுருக்கு. மலை கிட்ட போக போக கிளைமேட் வந்து செம்மையாக சேஞ்ச் ஆகுது. சாம்ராஜ் நகர்லலாம் வந்து பயங்கர வெயில் அடிச்சுது. இப்போ டுவர்ட்ஸ் மவுண்டன் கிட்ட போக போக கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்கு. எத்தனை ரேஞ்சஸ் இருக்கு பாருங்க மவுண்டன்ல. எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல ஒரு 5 ரேஞ்ச் இருக்கு. பின்னாடி பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு இந்த இடம். அந்த மலைலாம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ப்ளூ கலர்ல தெரியுது. இங்க பாக்குறது தான் வந்து சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரிசர்வ் ஃபாரஸ்ட். இப்போ நீங்க பாக்குற காடுல தான் வந்து வீரப்பன் இருந்தாரு. 20 இயர்ஸா வந்து வீரப்பன் இந்த காட்டுல தான் இருந்தாரு. இந்த காடுக்கு வந்து வீரப்பன் காடுன்னு இன்னொரு பேரும் இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க, நல்லா டென்ஸா இருக்கு பாருங்க காடு. இன்னும் போக போக இன்னும் நல்லா டென்ஸா இருக்கும் காடு. யானை, புலி எல்லாமே இந்த காட்டுல நிறையவே இருக்கு. நம்ம போகிற இந்த ரூட்டில் வந்து ஒரு யானை இப்போ பார்த்தா கூட வந்து பெரிய ஷாக் ஒன்றும் கிடையாது. ஏன்னா வந்து இந்த ரூட்டில் வந்து நிறைய யானைங்க ரோடை கிராஸ் பண்ணும் எப்போ வேணாலும். அதுவும் ஈவினிங் டைம் ஆக ரோடை எப்போ வேணாலும் கிராஸ் பண்ணும். ஸோ அது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது இந்த ரூட்டில் போனால். இந்த ரூட்டில் நம்ம போகும்போது வந்து மலை ஏறதே உங்களுக்கு தெரியாது. திம்பம்னு ஒரு இடம் இருக்கும். அதுதான் வந்து தமிழ்நாடு கர்நாடகா பார்டர். அங்கே போன பிறகு 27 ஏர்பின் பெண்ட் இருக்கு. அந்த 27 ஏர்பின் பெண்ட்ல பஸ் போகும்போது தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஹைட் நம்ம வந்திருக்கோம். கிராஜுவலாக தான் அப்படியே ஏறும். இங்கே பாருங்க, நிறைய மூங்கில் காடு இந்த மலையில இருக்கு. ஆக்சுவலி மூங்கில் காடு இருக்க இடத்துல வந்து யானைங்க நிறைய இருக்கும். சைடில் பாருங்க எப்படி இருக்குன்னு. நம்ம இப்போ வந்து திம்பமை கிராஸ் பண்ணியாச்சு. அந்த 27 ஏர்பின் பெண்ட் அந்த இடத்துக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம். சைடில் பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குன்னு. நம்ம வந்து அவ்வளோ ஹைட் வந்து நம்ம ஏறி இருக்கோம். ஆனால் கிராஜுவலாக ஏறினதுனால வந்து தெரியல. இப்போ 27 ஏர்பின் பெண்ட் இறங்கும் போது தான் உங்களுக்கு தெரியும் வியூ எப்படி இருக்கும்னு. கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் மேலே வந்த பிறகு சில்லுன்னு இருக்கு. கீழே போன பிறகு பயங்கர ஹாட்டாக இருக்க போதுன்னு தெரியுது. இப்போ நல்லா சில்லுன்னு தான் இருக்குது. இன்னும் ஒரு 1/2 hourல வந்து பயங்கர ஹீட் ஆக போகுது. இங்கே பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு. செம்ம அழகாக இருக்குது. பவானி சாகர் டேம் சரியாக தெரியல. இப்போ பாருங்கள் அந்த மலை ஹைட்டுக்கு நம்ம இப்போ இருக்கோம். இது வந்து மான்சூன் கிடையாது. மான்சூனுக்கு முன்னாடி போனதுனால வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்குது ஃபாரஸ்ட்டு. மான்சூன் டைமில் போனால் ஃபுல்லாக பச்சை பசேல்னு இருக்கும். நான் முன்னாடி ரோடு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க. எப்படி போகுது பாருங்க ரோடு. முன்னாடி வந்து ஒரு லாரி வேற ஒன்று போயிட்டு இருக்கு. இந்த ரூட் வந்து ஒரு நேஷனல் ஹைவேனால லாரி டிராஃபிக் நிறைய இருக்கும். பாருங்க சைடில் எப்படி இருக்குன்னு. செம்மையா இருக்கு வியூ, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. பாருங்க ஏர்பின் பெண்ட் ஒன்று எப்படி இருக்குன்னு தெரியுது. அதுக்கும் கீழே இன்னும் எவ்வளோ ஹைட் இறங்கணும்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய வேலி 2 மலைக்கு நடுவில்.
அண்ட் ஒரு ரிவர் வேறு ஒன்று போயிட்டுருக்கு, அது என்ன ரிவர்னு சரியாக தெரியல. கீழே இந்த மாதிரி தான் 27 ஏர்பின் பண்ணி இறங்கணும் நம்ம. இப்போ பாருங்க, ஏர்பின் பென் 26 இது ஒன்று தான் இப்போதைக்கு இறங்கியிருக்கோம். இப்போ 2வதுல இறங்கியிருக்கோம். இன்னும் 25 ஏர்பின் பெண்ட் இருக்குது. கிராஜுவலாக தான் இறங்குது. இறங்குறதுக்கு கஷ்டம் ஒன்றும் இல்லை, ஏறுற லாரிஸுக்கு தான் ரொம்ப கஷ்டம். ரோடோட வியூவை பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆப்போசிட்ல எதிர்க்க சில வண்டிங்க வரனால பஸ் நின்று நின்று தான் போகுது. கீழே பாருங்க வியூவை எப்படி இருக்குன்னு. நான் வெளியே காமிக்கிறேன் பாருங்க. ரோட்ல இப்போ எந்த வண்டியுமே கிடையாது, நம்ம போகிற பஸ் மட்டும்தான் போயிட்டுருக்கு. அண்ட் வியூ தான் செம்ம அழகாக இருக்குது. கீழே ஃபுல்லாக காடு. அண்ட் எதிர்க்க பாருங்க காருங்க வர்றது தெரியுது. ரோடு இப்போ வளைஞ்சி அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கு. ஃபாரஸ்ட் நல்லா திக்காக இருக்கனால அவ்வளோவா தெரியல வியூ. இது சம்மர் சீசன், அப்போ மான்சூன் சீசனில் வந்தால் இன்னும் திக்காக இருக்கும் ஃபாரஸ்ட்டு. பாருங்கள், ரோடு வளைஞ்சி அந்த இடத்துக்கு தான் போகுது. இப்போ நான் இந்த பக்கம் வியூ காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ஈரோடு போயிட்டு நெக்ஸ்ட்டு சென்னை தான் போக போகிறோம். ஸோ நான் பெங்களூர்லேருந்து மைசூர் மைசூர்லேருந்து ஈரோடு ஈரோடுலேருந்து நான் சென்னை போயிட்டுருக்கேன். காஸ்ட் எவ்வளோ ஆச்சுன்றதை நான் வீடியோட எண்டில் போடுறேன், மறக்காமல் அதை பாருங்கள். இங்கே இன்னொரு ஏர்பின் பென் வரப்போகுது. இதுதான் அந்த ஏர்பின் பெண்டு. நம்பர் சரியாக தெரியல வீடியோவில். நம்பர் 16 வீடியோவில் என்னால் காமிக்க முடியல. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது ரோடுன்னு. ஒரு நேஷ்னல் ஹைவேவாக இருக்கிறதுனால ரோடோட கண்டிஷன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு இடத்துல கூட பாட் ஹோல்ஸ் எதுவுமே இல்லை, பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது ரோடு. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறங்க போகிறோம் மலையிலேருந்து. இப்போ தான் 4th ஏர்பின் பெண்டை கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ அகைன் 3rd ஏர்பின் பெண்ட் வரப்போகுது. வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஃபுல்லாக ஃபாரஸ்ட். இதுதான் அந்த 3rd ஏர்பின் பெண்ட். கீழே வர வர கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது ஃபாரஸ்ட்டு. மேலே நல்லா இருந்துச்சு. அண்ட் இங்கே பாருங்கள், அப்போ சொல்லி முடிக்கலை, கீழே இறங்கினோடனே ஒரு யானை இருக்குது பாருங்கள். இந்த ரூட்டில் வந்தால் கண்டிப்பாக யானையை பார்க்கலாம் மோஸ்ட்டாக. பாருங்கள் எவ்வளோ பெரிய யானைன்னு.
இந்த ட்ராவலோட டோட்டல் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த ட்ராவல் வந்து பெங்களூர்லேருந்து மைசூர், மைசூர்லேருந்து சத்தியமங்கலம், சத்தியமங்கலம்லேருந்து ஈரோடு, ஈரோடு டு சென்னை. ஸோ டோட்டல் காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பெங்களூர்லேருந்து மைசூருக்கு மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸில் வந்து பர் பர்சனுக்கு சிட்டிங்கில் 65 ருபீஸ் ஆகுது. அண்ட் மைசூர்லேருந்து சத்தியமங்கலம் சாரிகே பஸ், அந்த ரெட் பஸ்ஸில் வந்தால் 120லேருந்து 130 ருபீஸ். சத்தியமங்கலம்லேருந்து ஈரோடுக்கு வந்து பர் பர்சனுக்கு வந்து 55 ருபீஸ் ஆச்சு. அண்ட் ஈரோடு டு சென்னை ட்ரெயினில் வந்து அன்ரிசர்வ்டாக இருந்தால் 145 ருபீஸ், ஸ்லீப்பராக இருந்தால் 250 ருபீஸ் ஆகுது. நான் இப்போ சொன்ன ரேட் வந்து நீலகிரி எக்ஸ்பிரஸில், ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸில். ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். அதில் வந்து ஸ்லீப்பர் வந்து 250 அண்ட் அன்ரிசர்வ்டு 145. சூப்பர் ஃபாஸ்ட்டுக்கு கீழே இருக்கிற கேட்டகரியாக இருந்தால் காஸ்ட் இன்னும் கொஞ்சம் கம்மியாகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். பை.